வாங்க வாங்க இங்கே ஒன் மோர் சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஓ மை காட். ஸோ அங்கே பார்த்ததெல்லாம் வந்து 4x4 பார்த்தோம். திஸ் இஸ் லாம்போகினி அண்ட் ஃபெராரிஸ். கலர் விட்டுருக்கீங்க. சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க. இது என்ன, இது எதுக்காக இங்க இருக்குது? இந்த ரேஸ் காரவா? இது ஃபெராரி, இது அகைன் ஃபெராரி. ஆல் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அஸ்டன் மார்டின் தேர். இங்க பாரு ஸ்டர்லினோ. ஓ மை காட், போர்ஷே இருக்குது. Such a humble person I have not seen. Being following our passion la follow பண்ணிட்டீங்க. You know, he has done the racing long back 10-12 years but now எதுக்கு? Why he wants to race? It's a passion. Okay, he could have sat in any team garage, any team. He can buy the team, he can sit like a king, he can watch, he can buy the cars. இல்ல அவன் மாதிரி ஒரு பேஷன் இருக்குது ஹார்ட்டில். யூனோ தெர் இஸ் ஒன் திங் விச் இஸ் நாட் டிக்ட். ஹி ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் சம் ஆஃப் த ரேசஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர் ஹீ சேஸ்ட் ஹிஸ் பேஷன். நான் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டேங்க, ப்ளீஸ் பிரிங் தட் ஆட்டிடியூட் இன் யூ, நெவர் கிவ் அப். ஸோ நீங்கள் 20 இயர்ஸில் நீங்கள் அப்படி ஒரு க்ரௌட் பார்த்ததில்லன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே வந்து ரொம்ப அமேசிங். ஆ க்ரௌடு துபாயில் ஐ ஹவ் நாட் சீன். ஓகே, ஃபார்முலா 1 ஹஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரௌட். தே ஹவ் பேட் தட் அண்ட் தே ஹவ் கம். திஸ் இஸ் பியூர்லி ஃபேன் பேஸ்ட் க்ரௌட். Purely fan. They have come from. I have seen people came there 5 o'clock. They stood till எத்தனைமா 2-3 நாளுக்கு. Okay, up to morning 3-4 o'clock. People were sitting there watching, waiting. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஒரு ஷாட் அஜித் குமார் சருக்கு ஒரு ஷாட். அதே தான். You know, it is amazing. That shows the love. That shows about our person, our humanity. You know, which is very few people. I have hardly seen people has got that much of love. I have hardly seen, especially for drivers like him. I have hardly seen, to be honest, very less in this country, living for last 29 years, 20 years the racing. I cannot forget that crowd. I cannot forget. Oh my god, this is இந்த இடம் பார்த்தா கார்ஸ் லெவலாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. இப்போ தான் ஃபெராரி, போர்ஷா, லாம்போ எல்லாம் பார்த்தோம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் பிஎம்டபிள்யூவில் M4, M5 காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது பிஎம்டபிள்யூ ஒரு கேட்டகரி. எல்லா பிஎம்டபிள்யூ இதெல்லாம் பிஎம்டபிள்யூ ஹஸ் பின் கிவன் டு ஆட்டோட்ரம். அவருக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே சி பாருங்க, ஆட்டோட்ரம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பிஎம்டபிள்யூ எல்லாம் M சீரியஸா, M2, M3. இப்படி வந்து ஒரு ட்ராக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெருமீட், இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து யாருமே உள்ள டீப்பாக உள்ள போய் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ட்ராக்ல இருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு FIA சர்டிஃபிகேட் ட்ராக்ல இருக்கிறோம். பாருங்க, இது நம்ம ட்ராக்கு. இங்கே தான் எல்லா ரேசிங் நடந்துட்டு இருக்கு. இங்கே தான் அஜித் சார், தெர் ஆர் சோ மெனி, வேலண்டினோ ராசி, எல்லா பிக் டிரைவர்ஸ் இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா. வெல்கம் டு தி கேரேஜ். இது நம்ம கேரேஜில் நான் நிறைய கார் இருக்குது. These are all single seater cars. இதெல்லாம் வந்துட்டு this is a radical. ஓகே, இதில் என்ன ஹாட் லேப்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. ஹாட் லேப்ஸில் ஒரு டிரைவர், ஒரு பேசஞ்சர் ஆல்சோ கேன் சிட். இதெல்லாம் இன்ஜின்ஸ் ஹயாபூசா இன்ஜின். ஈவன் நான் வந்து சில டைமில் ரேஸில் ட்ராக்ல பார்த்துருக்கேன். ப்ராக்டிஸில் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியும். பட் when ஸ்டார்ட் சவுண்ட், அந்த அளவு சவுண்ட் அண்ட் பவர் இருக்குது. இது இன்ஜின் ஹயாபூசா இன்ஜின். ஓகே, ஹயாபூசா பைக்கில் சேம் இன்ஜின் விச் இஸ் மேட் ஃபார் திஸ். அந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அது ஃபேக்ட்டும் கூட. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே காஸ்ட்லி. ஸோ ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மல் ஒரு மீட் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு காஸ்ட் இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி ஸ்பான்சர்ஷிப் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க? இல்லை, ஐ திங்க் இன் ஃபியூச்சர் தெர் ஆர் லாட் ஆஃப் டீம்ஸ். நம்ம டீம்ஸ் இருக்குது, அவர் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டுருங்க. நீங்கள் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் நல்ல டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குது. வாட் திஸ் டீம் வில்ஸ் they will try to give you கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுருங்க. ஸ்பான்சர்ஷிப்பு, இது நல்ல டிரைவர், வை டோன்ட் ஐ ஸ்பான்சர், இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணிவிட்டு இவனுக்கு சீட் கொடுத்துட்டு தென் சப்போர்ட் பண்ணி then you will have advantage. Okay, so in the weight limit இத கிராஸ் பண்ணலாம், இது பெர்மிட்டட் இல்ல? Only 2 tires can cross. 2 tires, or one side of 2 tires cross. Only one side of 2 tires can cross. 4 tires if it come it this way, it is a track limits. So okay, once, twice, thrice they will warn him. If it doesn't follow, driver is repeating, then depends. Disqualified. Rules penalty varum. There are so many things. Okay, depends on the series to series man. So first time வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ் ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் டைம்
ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்ல ஃபஸ்ட் டைம் டச் பண்ணி பார்க்குறேன் எப்படி ஃபீல் இருக்குன்னு. ரியலி எவ்வளோ ஹாட்டாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் சம்மரில் வந்து இங்கே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரியலி ஸோ மச் ஹாட் கைஸ். ஒரு 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 எக்கெட் வந்து ஓப்பன் பண்ண இப்போ ஸ்பாட்லேயே ஆம்லேட் ஆயிரும். ஓ பர்ஃபெக்ட் ஆம்லெட்டு தோசை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த தமிழ் கார் டியூட் சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த டாக் வித் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எபிசோடில் நம்ம மீட் பண்ண போகிறது யாருன்னா மிஸ்டர் இம்ரான் ஷெரீஃப். Welcome to our show, Mr. Imran Sharif. Thank you very much, Tamil Car, and especially thank you very much for the Hanif taking this initiative, making people know what exactly the motorsports. I myself, Imran Sharif, as he has introduced me, I am one of the motorsports official chief for the pit lane, and I've been working with motorsports for the last 20 years. And with all the races, endurance, GT races, Formula 1, Formula 2, Formula 3. So all the races I have been involved from the day one in the UAE, and this is what it is. Yes. And Mr. இம்ரான் ஷெரீஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க இந்த கிராண்ட் ஸ்டாண்ட், அப்புறம் துபாய் ஆட்டோட்ரோம் எல்லாமே இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நடந்த 24 ஹவர்ஸ் ரேஸில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இம்ரான் ஷெரீஃப் வந்து குயிட் ஃபேமஸ்னே சொல்லலாம் தமிழ் சைடில், சவுத் இந்தியன் நியூஸஸில். ஏன்னா மிஸ்டர் அஜித் குமார் ரேசிங் டீம் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மிஸ்டர் இம்ரான் கொடுத்துருந்த ஸ்பீச் வந்து ஒரு பெரிய லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆனிச்சு. பொதுவாக நம்ம கிராண்ட் ஸ்டாண்ட்லேருந்து என்ன பார்த்துருப்போம், ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் வந்து இந்த கார்ஸ் கிராஸ் பண்ணி போகும். பட் நம்மளுக்கு இந்த கார்ஸ்க்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, இந்த பிட் லைனில் என்ன இருக்குது, அப்புறம் வந்து இந்த சேஃப்டி திங்ஸ் என்ன இருக்குது, காரில் டிரைவர்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் டெக்னிக்கல் டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்டர் இம்ரான், நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? We will go to நம்ம இது இருக்குது இங்கே பிட் லைன். இதே தான் நம்ம ஹோம். பிட் லைன்ஸ் அதான் ஹோம் மெயின். This is my home. இது நம்ம all this area from here till there our responsibility. பின்ன இது இருக்குது இல்லையா, எல்லாம் இது கிரிட், இது இல்லை கிரிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருங்க. பிஃபோர் த ரேஸ் ஸ்டார்ட் நம்ம எல்லாம் கிரிட் அரேஞ்ச் பண்ணி தென் வி வில் ஸ்டார்ட் தி ரேஸ் ஃப்ரம் ஹியர். கைஸ், நாம் இப்போ இருக்கிறது எங்கன்னா இந்த ரேஸ் ட்ராக்கோட பிட் கண்ட்ரோல் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ பிட் லைன் கண்ட்ரோல் ஆஃபீஸுங்கிறது ஒரு மெயின் ஹார்ட் ஆஃப் த ரேஸ்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் த டெக்னிக்கல் பர்சன் ஹீ வில் எக்ஸ்பிளைன். யா, ஸோ திஸ் இஸ் அவர் பிட் லைன் ஆஃபீஸ். இது நம்ம பிட் லைன் ஆஃபீஸு வேர் வி டூ நம்ம ப்ரீஃபிங்ஸு, பிளானிங்கு, வாட் எவர் வி வாண்ட் டு டிசைட் ஆன் த பிட் லைன். உங்களெல்லாம் பார்த்துட்டுருங்க, திஸ் இஸ் த பிட் லைன். இது பிட் லைனா, பிட் லைனில் 2 லேன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபாஸ்ட் லைன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்லோ லைன். ஓகே, ஃபாஸ்ட் லைன் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது. Driver has to come in that particular speed, 60 kilometers, 50 kilometers, whatever the speed limit set by the COC, clerk of the course, or the regulation for that particular series, he has to follow. அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு. Slow lane where they can work, they can park, pit stop, everything. That is called the slow lane. So all the work, எல்லா tire changing எல்லாம் slow laneல வருது, not on the fast lane. Fast lane has to be always clear. நம்ம pit lane start ஆகுது, கொஞ்சம் பாருங்க. If you see the gantry near, there is one lane இருக்குது, white lane. So that is the lane for the pit lane start, pit lane starts. Okay, so till there up to pit exit, அங்கே லைட்ஸ் பார்த்தீங்களா, சிக்னல் லைட்ஸ் இருக்குது, that is the pit lane ends. So till this end to this start to that end, it is our vicinity, it is our area, it is our responsibility to take care all the regulations and safety. நம்ம மெயின் என்னன்னா, பொதுவாக நீங்கள் ரேஸ் நடக்க டைம் வந்து தான் தெரியும். இன்றைக்கி வந்து ரேஸ் இல்லை, அதனால் நம்ம ஈஸியாக இங்கே அக்சஸ் பண்ண முடியுது. பொதுவாக ரேஸ் டைமில் இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும், யாருமே வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் வந்து பெர்மிட்டட் மீடியா ஹோல்டர்ஸ் யாராக இருந்தோம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ், இன்சூரன்ஸ், ட்ரைனிங் அப்படி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இவர் கண்ட்ரோலில் இருக்கும். இவங்களோட டீம்ஸ் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாருமே வந்து வித் ரேடியோ கனெக்ஷன்ஸோட வந்து மார்ஷல்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபுல் டீமாக இருப்பாங்க. ஈவன் இந்த ரேஸ் டிரைவர்ஸ்க்கு கூட வந்து வெல் ட்ரெயின்ட் பிஃபோர் இந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி இங்கே ரீச் ஆகணும். ஈவன் கார் பிரேக் டவுன் ஆனாலும் ஒரு மிட் கண்டிஷனில் கார் இருந்தாலுமே அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். In case of any incident happen, so we will put our yellow flag. In pit lane we use only one flag, which is a yellow flag in the pit lane. Okay, other than that we don't use any other flag. ஸோ நீங்கள் இப்போ வந்து மிஸ்டர் இம்ரான் ஃப்ளாக் பற்றி சொன்னாங்க. ஸோ ஃப்ளாகை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஸில் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலா 1 பார்த்துருப்பீங்க, எண்டூரன்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் மல்டிபிள் ஃப்ளாக்ஸ் இருக்கும். ஸோ யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாப் சீப் டெக்னிக்கல் காய், நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், என்ன ரீசன்ஸ் அந்த ஃப்ளாக்ஸ்க்கு. ஓகே, ட்ராக் சைடில் ஃப்ளாக்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, நம்ம பிட்லைனில் டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸ் இருக்குது, கேண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் த ட்ராக் green flag, yellow flag, red flag,
and then we will have even the flags, slippery surface, and something oil fell on the track, just need to inform, cautioning the driver. On the track, they only can caution the driver. ஒரு blue flag இருக்குது, blue flag cautioning the driver, there is a slow car approaching. Okay, so adella, we will try to follow all this regs as per the FIA standards. Correct. So track la those are the flags. On the gantry la inge additional 2-3 flags இருக்குது. ஒரு technical flag, any car has got any issue on the track, so this person will show the technical flag. Okay, apart from the penalties, any driver has got penalty, time penalty or a stop penalty, stop and go penalty. So from there he will show the time penalty. Okay, அது என்ன கலர் flag அது டெக்னிக்கல் flag இருக்குது, black and white flag இருக்குது, black and white flag. அதுல கீழே கார் நம்பர் வரும். சோ ஷோ பண்ணுவாங்க, நிறைய ரேசஸ் பார்த்திருப்போம், உள்ள விசிபிளா இருக்கும். மேல flag கீழே ஒரு ஹோர்டிங் இருக்குது, அந்த ஹோர்டிங்ல நம்பர் இருக்கும், கார் வண்டி நம்பர். So he will show it to the moment he sees for the 2 laps, he will come inside. Correct. Okay, if it doesn't come, then it will be a different penalty. Depends on the race control and the race director. So okay, so the catting la irundhu namalukku start flag varum. Start flag is a green flag normally. Correct. Okay, finish flag is a checkered flag, white and black, small checks flag. Correct. Okay, apart from the technical flag irukudhu ange, and then penalty flags irukudhu ange. Okay, warning flags irukudhu ange, flags irukudhu. So these are the extra flags what gantry will do. But vera ella namma inge pit lane la whatever flag which is yellow flag, it is just cautioning. Make sure anything is happening on the fast lane la ena car stoppage irukudhu, adukku oru they will just wave it so that the car behind it can know something is going on. The slippery oil adukku enna color flag use பண்ணுவாங்க? அதுல stripes flag இருக்குது. So அது எந்த slippery surface flag. There is, we call it only as a slippery surface. அந்த லொகேஷன்ல மட்டும் காட்டுவாங்க அந்த flag வந்து எங்க slippery இருக்கு. For example, ಈ சைடுல ஒரு ஆயில் இருக்குது, கொஞ்சம் slippery surface இருக்குது, water, whatever maybe, a coolant, whatever. We will see, depending on the surface, depending on the things, we will show the flag. Correct. Based on the race director, they will communicate on the radio that we need to show it for 2 laps, 3 laps, 4 laps. Our nama instruction கொடுத்துறீங்க, whatever the instruction நம்ம follow பண்ணிட்டுருங்க, we will follow from the race director and race control. உங்க மேல பாத்தீங்களா? So that is where the race control இருக்குது. They have all the camera access. Correct. Okay, next time I will try to show you the race control, so track display properly. Now it is closed now. So whenever there is racing, I will make sure I can show you the race control, nama TVs le, nama monitors le, what all they observe, how far they can go from their camera. So that time I can give you more detail, everything. So we will do நம்ம பண்றோம், race daysல வந்து பண்றோம். இது ஒரு அட்வான்ஸ் தான். அப்புறம் இன்னொரு நான் மிஸ்டர் இம்ரான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, எப்பவுமே வந்து இந்த ஃபார்முலா 1 ரேஸ், அப்புறம் வந்து இந்த ஏசியன் லீமன்ஸ், அப்புறம் 24 hours endurance, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபார்முலா 1 ரேஸ்க்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரொம்ப ஈவன் ஒரு நாங்கள் மீடியா பாஸ் வர்றதுக்கும் பெர்மிஷன் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அந்த ஃபார்முலா 1 பொறுத்த வரைக்கும்? Formula 1 is one of the highest, what do you call, one of the topmost sports. After boxing and tennis, rather I think the third most watched sports. Correct. Okay, and it has got very high. Formula 1, the teams, the drivers, the brands, everything, and it has gone to the different levels in fact. And today it's a brand fights, Ferrari, McLaren, Sauber, all this thing. It's a purely and people, it's a huge investment. Correct. Okay, I am just giving you a small thing, a single team, for example, like Ferrari, only team they spend in a year $400 million. Even அந்த கார் வந்து 170 சம்திங் இந்தியன் மணில சொன்னா 170+ crores ஒரு கார் ஆமா. Okay, they always keep 4 to 5 cars. Okay, 2 cars will run and anything happens, the other car spares. Okay, other car will come, but everything they are prepared and they go along with the full team. Correct. Okay, so it is a costly game and it is a very very highly watched by everyone and viewership is amazing. Now India all people are trying to know what exactly is the formula. இப்போ இந்தியால வந்து இப்போ அது வந்து நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் இப்போ வந்து ஃபார்முலா 1 ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா
FIA சர்டிஃபைட் ட்ராக்ஸ் இப்போவும் அங்கே ரெடி கண்டிஷனில் ஆகிட்டு இருக்குது. பட் ஒரு மேஜர் ரைசஸ் அங்கே நடந்துட்டு இல்லை. பட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்குது, நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அண்ட் மீடியா நான் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் இந்த ஃபார்முலா 1 ரேசஸ் மிஸ்டர் லெவிஸ் ஹாமில்டன் அப்புறம் எல்லாத்தோட ஃபேன்ஸ் பேங்க் இருக்கிறாங்க. இல்லை பயங்கர ஃபேன்ஸ் இருக்குது. லாஸ்ட் I think last year when I visited, I was talking to my friends in Mysore. Now I am from Mysore, Bangalore, yeah, same. So I was supposed to go to the Chennai for one of the Good Bad Ugly launch, but I could not able to make it. But fine, where everybody is showing their interest, and big thanks to some of our Indian drivers like Mr. Ajith Kumar Kandipa. He has done a lot of things to our community, bringing the race in us, in fact. Okay, we know everybody knows. The problem is it is the interest. Correct. Okay, namma youth ku namma people has got a talent, but there is no proper push illa, so awareness illa. What are the types of races? They know, oh, Formula 1, it's a race. No, but there are so many other races going on in the world, and it has got different levels. From there you can also go to the any levels, and you can bring the name for the country, for your team, and for yourself. So all these things we can speak all this thing will nama future releases la nariya paapom. Okay, I'll show you the cars also running and what are the speeds they run, everything I'll discuss பண்ணிட்டுங்க. So now we are going to நம்ம இது இருக்குது pedok side la we are going to the நம்ம garage back sides. Pedok இது ஏரியா கொஞ்சம் பாத்தீங்களா ஆ சைடு ஏரியாக்கு நான் pedok சொல்லிட்டுங்க. So pedokல always we will have the back end garage. நம்ம back side la garage இருக்குது. All cars will come behind, any workings, any tires, team what do you call small tents, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. Catering, eating, everything will happen in the paddock. VIPs, guest இங்கே தான் will happen in paddock. So this is the paddock. Okay, so we are going to the garages now. அங்கே போயிட்டு I will show you the garage. அங்கே தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதே தான் garage. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், paddock back side garage. இது நம்ம என்ட்ரி. நார்மலி ரேஸ் டைமில் இது ஃபுல்லாக அப் இருக்குது. இங்கே டீம் டென்ட்ஸ் இருக்குது, இங்கே டீம் ஸ்கேட்ரிங்கு எல்லாம் பேக் சைடில் டயர் ஸ்டாக்கிங்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் உள்ள கேரேஜில் போய்ட்டுருக்கேன். தெர் இஸ் அ சர்ப்ரைஸ். வாங்க உள்ள என்ன இருக்குள்ள பார்க்கலாம் guys. Oh my god. Wow, it's a dream for a lot, huh? Oh my god. Welcome to the garage. இது நம்ம கேரேஜில் now நிறைய கார் இருக்குது. These are all single seater cars. Okay, it's all Formula 4, less than the Formula 4, which is used for நம்ம இதுக்கு track daysக்கு உங்க வந்துட்டு இங்கே டெஸ்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ தீஸ் கார்ஸ் கேன் கிவ் ஏ ஹெல்ட் நமக்கு we can give it on lease also for the rent also. ஸோ இதெல்லாம் சிங்கிள் சீட்டர் கார்ஸ் இங்கே பார்த்தீங்க இல்லையா. ஸோ ஆல் these are single seater cars. Right. So okay, comes under below the Formula 4 category. Formula 4 little more than this power. Okay, இதெல்லாம் வந்துட்டு this is a radical. Okay, இதில் என்ன ஹாட் லேப்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. ஹாட் லேப்ஸில் ஒரு டிரைவர் ஒரு passenger also can sit. இதெல்லாம் இன்ஜின்ஸ் ஹயாபூசா இன்ஜின். ஈவன் நான் வந்து சில டைமில் ரேஸில் ட்ராக்ல பார்த்துருக்கேன். ட்ராக் ரேஸில் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியும். பட் when start boom, the sound அந்த அளவு சவுண்ட் அண்ட் பவர் இருக்குது. இது இன்ஜின் ஹயாபூசா இன்ஜின். ஓகே, ஹயாபூசா பைக்கில் சேம் இன்ஜின் which is made for this. எனக்கு பொதுவாக ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும் சிம்ரான். என்னன்னா இந்த ஃபார்முலா 4ங்கிறாங்க, ஃபார்முலா 2ங்கிறாங்க. ஸோ என்ன கேட்டகரிஸ் அதில் வந்து அதை பிரிக்கிறாங்க? ஃபார்முலா F4, F2, அப்புறம் F1 டாப்ல இருக்குது. ஸோ என்ன கேட்டகரி? நம்ம ரேசிங்கில் ஆக்சுவலி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கார்ட்டிங். ஓகே, கார்ட்டிங்கில் மைக்ரோ, மினி, junior, then senior. From senior they will go to the Formula 4. Correct. Okay, Formula 4 linda then Formula 3. It is graduation. நீ நல்லா ஸ்டடி பண்ணிட்டுருங்க, பாஸ் ஆகிருக்கணும், then you will go to the Formula 4. Correct. From Formula 4 it is like a karting high school, college Formula 4, degree Formula 3, then you will have MBA, masters, all these things, then you go to the F2. Correct. From F2 it is easy to go to F1. Correct. So that it is super license. Namma Formula 1 ku super license. This is what the Formula 1. It is almost Formula 1 engine in fact. Engine, okay. என்ன இது என்ன ஏதாவது பர்టిక్యులர் கம்பெனி பிராண்ட்ல இருக்கா இல்ல
No, this is run by the Dream Racing, which is Jaguar. மிஸ்டர் இம்ரான், எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார்முலா 1 இந்தியாவில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வந்து கிட்ஸ் கூட இந்த டைமில் வந்து ஃபார்முலா 1 டிரைவர் ஆகணுங்கிறாங்க. ஸோ அது வந்து ஓவர் நைட்டில் ஆக முடியாது. பட் அது நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஒரு ஃபார்முலா 1 டிரைவர் ஆகணும் எப்படி வரணும்? ஃபைன். இது நம்ம ஆல் ஸ்பெஷலி த யங் buddies who wants to go, நம்ம இதுக்கு ரேசிங் இது இருக்குது, டேலண்ட் இருக்குது, ரேசிங் ஸ்கில்ஸ் இருக்குது, அவர் இல்லை தே கேன் ட்ரை பண்ணிட்டுருங்க. அதுக்கு ஃபார் தட் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க. நம்ம கார்ட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7 years. நம்ம 7 years யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 7 years. ஸோ கார்ட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் ஃப்ரம் த கார்ட்டிங் மினி மைக்ரோ தென் கோ டு தி சீனியர் ஃப்ரம் ஜூனியர் லெவல். ஃபஸ்ட்டு அது ஹை ஸ்கூல், இது ரேசிங் ஹை ஸ்கூல். ஓகே, ஒன்ஸ் யூ கிராஸ் நம்ம கார்ட்டிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும், யூ ஹவ் டன் வெல் இன் தி கார்ட்டிங், யூ கேன் கோ டு தி நம்ம ஃபார்முலா 4 ரேசிங். லைக் நம்ம இந்தியாவிலே IRL நடந்திருக்குங்க, இந்தியன் ரேசிங் லீக். ஓகே, சென்னையில், கோயம்புத்தூரில் there are so many places. Now they are focusing league, especially racing league. நம்ம பைக்கில் மோட்டர் கிராஸ் ரேசிங் லீக்னு. ஸோ இட் இஸ் a good platform, and especially once you want to go to the நம்ம ஃபார்முலா 1க்கு ட்ரை பண்ணு. Coming to the Middle East, doing some of the testings here inge Formula 4 Formula 3, then you can go to the Europe level championship. Ange Freca irukudhu, UK GB4 champion, GB3 champion, Spanish championship irukudhu, ella angella try panni it is easy for you to get the seat in Formula 2. From Formula 2 what happens, if you are driving well nalla irukudhu, so people from big teams avanga paathitrunga. Okay, like Kushmaini, நம்ம Indian driver. Correct. He has been picked from the Formula 2. நல்ல driver. Now he is driving, means he is a reserve driver for நம்ம Alpine team. Correct. Alpine team, BWT. Also, அதுக்கு he is a reserve driver. So this is what it is. So try and focus. என்ன பண்ணிட்டுருங்க நீங்கள், என்ன கோல் இருக்குது, என்ன பிளானிங் இருக்குது உங்களுக்கு. நான் ரேசிங் லைக் பண்ணிட்டுருங்க. ஓகே, இஃப் ஐ ஆம் லைக்கிங் தி ரேசிங், நம்ம ஸ்கில்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் அ ஏஜ், நான் 10 years இருக்குது, 11 years இருக்குது, ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் now. ஸ்பெஷலி நம்ம பேரண்ட்ஸ்க்கு, இஃப் யூ see your kids are doing sports, is amazing place to earn money. Correct. Name, money, everything. It gives the country pride. Correct. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ரைட் வரும். நம்ம பார்த்துட்டு இருங்க, அஜித் குமார் just won 3 basic races, in fact 3 one of the international races. Imagine அவருக்கெல்லாம் வாட் அ வியூவர்ஷிப் வந்தாச்சு, வாட் அ பீப்புள், அமேசிங். ஓகே, கிரேட் மேன், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னும் மறக்க முடியாது, இந்த கிராண்ட் ஸ்டாண்ட் ஃபுல்லாக இருந்தது இன்னும் நம்மளால் மறக்க முடியாது, அந்த அளவு இருந்துச்சு. அதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறேன் என்னமோ. இல்லைம்மா, ஐ கிவ் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் 20 yearsல ஐ ஹவ் நெவர் சீன் க்ரௌடிங். கரெக்ட். லாஸ்ட் 20 years நான் இங்கே தான் இருக்குது 24 hours. என்ன வாட் அ க்ரௌட் மேன், வாட் அ சப்போர்ட், சேரிங். சும்மா காரிங் பிட்லன் வந்துட்டு அங்கே க்ரௌட் ஸ்டார்ட் பண்ணிட்டு சேரிங். அகெயின் எக்ஸிட் ஆகும் சவுண்டு. இட் இஸ் அமேசிங், குட் சப்போர்ட், பீப்புள் ஸ்டார்ட் லவ்விங். நான் எல்லாம் நம்ம ஸ்பெஷலி தி யங் buddies, ஜென்ஸீஸ்க்கு நான் என்ன இது கொடுத்துருவீங்க, ஸ்மால் சஜஷன் இஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், மோட்டர் ஸ்போர்ட்ஸ். இது லாங் ரன் யூ வில் பி சம்வேர். ஓகே, யூ வில் பி சம்வேர் if luck and yes, your hard work goes, believe me, I know it's a costly sports nama, but unga hard work irukku involved, unga focus irukku. If you have hard work focus, there is a way you will get it. Exactly. And the cost பொறுத்த வரைக்கும் இது அது ஃபேக்ட்டும் கூட, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே காஸ்ட்லி. ஸோ ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மல் ஒரு மீட் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு காஸ்ட் இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி ஸ்பான்சர்ஷிப் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க? இல்லை, ஐ திங்க் இன் ஃபியூச்சர் தெர் ஆர் லாட் ஆஃப் டீம்ஸ், நம்ம டீம்ஸ் இருக்குது, அவர் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டுருங்க. நீங்கள் நல்லா ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் நல்ல டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குது, வாட் திஸ் டீம் பில்ஸ் they will try to give you கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டுருங்க. ஸ்பான்சர்ஷிப்பு, இது நல்ல டிரைவர், வை டோன்ட் ஐ ஸ்பான்சர், இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணிவிட்டு யூ கேன் சீட் கொடுத்துட்டு தென் சப்போர்ட் பண்ணி then you will have advantage. It's all depends உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்ன, உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் என்ன, அதெல்லாம் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இன்வால்வ் இருக்குது. இஃப் யூ இன்வால்வ் யுவர் ஹார்ட் ஒர்க், அதெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது, தென் டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அ ஸ்பேஸ். ஸோ கைஸ், உங்களோட ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது, இல்லாட்டா உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது கார்ட்லாம் போயிருக்கீங்க, போகும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகே இந்த பையன் வந்து நல்லா ட்ரைவ் பண்ண முடியணும். அப்படி இருக்கிற கிட்ஸை வந்து மிஸ்டர் இம்ரான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், ப்ரொசீஜர் பாருங்கள்,
தெரிஞ்சாட்ட இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள், தெரிஞ்சவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், கேளுங்க, எந்தெந்த ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு அவங்கள நீங்கள் புஷ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபார்முலா 1 டிரைவர் அப்படி ஒரு பெரிய ரேசிங்லாம் ஓவர் நைட்டில் வந்துட முடியாது. மிஸ்டர் இம்ரான் எக்ஸ்பிளைன் வெரி வெல். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ டாக்டர் ஆகணும்னா எப்படி ஸ்கூல் முடிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், பாஸ் பண்ணணும், அப்புறம் எம்பிபிஎஸ் முடிக்கணும். அந்த மாதிரி டு பி F1 டிரைவர்னா உங்களுக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ கிட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இங்கே ஒன் மோர் சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஓ மை காட். ஸோ அங்கே பார்த்ததெல்லாம் வந்து ஃபார்முலா 4 பார்த்தோம். திஸ் இஸ் லாம்போகினி அண்ட் ஃபெராரிஸ். கலராக விட்டுருக்கீங்க. சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்க. இது என்ன, இது எதுக்காக இங்கே இருக்குது, என்ன ரேஸ் காரவா? இது ஃபெராரி, இது அகைன் ஃபெராரி. ஆல் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அஸ்டன் மார்டின் தேர். இங்கே பாரு, ஓ மை காட், போர்ஷே இருக்குது. ஆஸ்டன் மார்டின் இஸ் தேர். அங்கே இது இருக்குது, போர்ஷே இருக்குது. GT3. This is வந்து பாய்ஸ் கிரீன் ட்ரீம். நம்ம இது இருக்குது, BMW M4 M5 எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த பிளேஸ் என்ன, இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு ட்ரீம் கேரேஜ் மாதிரி இருக்குது. இதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யார் இங்கே வந்துட்டு இருக்குது விசிட்ல துபாயில், தே வாண்டட் டு டிரைவ் வந்து நம்ம ட்ராக்ல, ஐயோ கொஞ்சம் ட்ராக்ல பார்த்துங்களே, கொஞ்சம் ட்ராக்ல ட்ரை பண்ணிட்டுருங்க. ஸோ தே கேன் கம் ஹியர், ரெண்ட் 20 minutes. உங்களுக்கு ஆக்சுவலி டோட்டல் 8 laps, 8 to 10 laps கொடுத்துருங்க. 1 அவுட் லேப்பு, ரெஸ்ட் யூ கேன் டிரைவ் பண்ண. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. எஸ் தே கேன் டிரைவ் பண்ணிட்டு. ஃபெராரியில் எது டிபெண்ட்ஸ் ஆன் தி பிராண்ட் யூ லைக். நம்ம ஆஸ்டன் மார்டின் இருக்குது, இங்கே போர்ஷே இருக்குது. உங்களுக்கு எதுவும் இஷ்டம், விச் கார் யூ லவ் பண்ணிட்டுருங்க. அது ஈவன் பேசிக் கார் நார்மல் அதுன்னு இருக்குது. கிளியோ ஓகே, அது சீரீஸ் நடந்துருக்குங்க. ஓகே, ஹியர் நம்ம யூஏலே 4-5 சீரீஸ் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஃபார்முலா 1, அலாங் வித் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 அதெல்லாம் நடந்திருக்கு. தென் ஆஃப்டர் தட் we have நம்ம பேசிக்லி நார்மல் நேஷனல் ரேசஸ். நார்மல் நேஷனல் ரேசஸ் ப்ரோ கார் சீரீஸ் இருக்குது. ப்ரோ கார் சீரீஸ்லேயே கிளியோ நடந்திருக்கு, போர்ஷே நடந்திருக்கு, ஃபெராரி நடந்திருக்கு. ஸோ ஆல் கம்பைன் டு அது ப்ரோ கார் சீரீஸ். தென் ராடிக்கல், உங்கள் பார்த்துக்கலே அங்கே ராடிக்கல், தெர் இஸ் அ ராடிக்கல் கப் கோயிங் ஆன். ஸோ அது ஒரு சீரீஸ் இருக்குது. தே ஹாவ் 6 to 7, 8 ரவுண்ட்ஸ் துபாயில் ஆட்டோட்ரோம் நடந்திருக்கு. தென் யூ ஹாவ் அ DSBK பைக் சீரீஸ் நடந்திருக்கு. ஓகே, பைக்ஸ் தே டு ஹாவ் அ 4-5 ரவுண்ட்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் ஏஷியன் லெமான்ஸ். ஏஷியன் லெமான் இஸ் அ லெமான்ஸ் நடந்திருக்கு யூரோப்பில். அதே சேம் சீரீஸ்லி தே மேட் இட் ஃபார் தி ஏஷியன். They have a 4 rounds from Malaysia, then Dubai Autodrome, then Abu Dhabi. Okay, Mr. Ajith Kumar is also participating in LMP3. LMP3 car. Okay, the LMP means okay, Le Mans prototype. Okay, LMP3 means almost நம்ம வந்து பார்த்த இந்த green car category மாதிரி சின்ன காரா இருக்கும். லைக் இல்ல, அது totally it's a different type. Okay, Le Mans it's a prototype, not like நம்ம it's a single seater only. உள்ள ஒரு small இது இருக்குது, like same Formula 1 type, but it is covered properly covered in fact, and it is very powerful car, more than 450 horsepower and all. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஃபெராரி ஆல்ரெடி ஓட்டிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சடனாக புதுசாக ஒருத்தர் இந்தியாவிலேருந்து வராங்க, இப்போ இந்த ஃபெராரி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த காரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எல்லா ட்ரைனிங்ஸ் இருக்குமா இங்கே? எஸ், இங்கே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. எல்லா சர்க்கியூட்ஸ்லேயும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிங் கொடுத்துருக்கீங்க. ஆஃப்டர் ப்ரீஃபிங் தே வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ என்ன things, how to control the car, how to turn, which are the turns important, எங்கே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிட்டுருங்க, எது டர்ன் இம்பார்ட்டன்ட்ங்களா. ஸோ தே வில் கிவ் த ப்ரீஃபிங் அண்ட் ட்ரைனிங். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் வண்டியில் இன்ஸ்ட்ரக்டர் போனோம், பேக் வண்டியில் நீ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லேப் 2 laps they'll try to, it depends உங்களுக்கு. இது வந்து ஹைப்பர் கார்ஸ். ஸோ ஹைப்பர் கார்ஸ் ஈஸியாக ஒருத்தருக்கு வந்தோன்னே சரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கஷ்டம். ஸோ பவர்ஃபுல் கார், டேஞ்சர், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ டேஞ்சரஸ், எனிதிங் கேன் ஹேப்பன் எனிவேர். கரெக்ட். ஸோ வி கேன் நாட் டேக் இட் லைட்லி. ஸோ நம்ம என்ன மேக் ஷூர் நாவெல்லாம் சேஃப் இருக்குது. ஐ நோ ஹவு டு டூ, ஐ ஷுட் பி இன் மை மைண்ட், ஐ ஷுட் பி இன் மை சென்சஸ் டு டிரைவ். அண்ட் மிஸ்டர் இம்ரான், இங்கே வந்து நிறைய ஸ்டிமுலேட்டர்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து பிளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. பட் எனக்கு தெரியல இது பிளே ஸ்டேஷன் டைப்பா இல்லாட்டி இங்கே உள்ள ட்ராக்கே நம்ம ட்ரெயின் பண்ணலாமா? ஆக்சுவலி இல்லை, இதில் ப்ராப்பர் இங்கே வண்டி டைப் இட் இஸ் லைக் டிரைவிங் அவர் வண்டி. ரீல் அப்படியே இருக்கும். அங்கே பாருங்க, பிரேக்ஸ் இருக்குது, கிளச் இருக்குது, எல்லாம் இருக்குது அங்கே. கரெக்ட். ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும், ஸ்பீட் எஃபெக்ட்ஸ் வரும்.
and then same you feel like உங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்க கிளியர் ஸ்டிமுலேட்டர் நம்ம ஆட்டோட்ரம் ட்ராக்கு யாஸ் ட்ராக் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்குது ஸோ யூ கேன் சூஸ் பண்ணி யூ டூ தி ஸ்டிமுலேஷன் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் கண்ட்ரோல் how your control on the steering, even the steering controls எல்லாம் கொடுத்திருக்காங்க எப்படி அந்த இதுல எப்படி இருக்கும் yes it's nice okay oh my god this is இந்த இடம் பார்த்தா கார்ஸ் லெவலா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க இப்போதான் ஃபெராரி போர்ஷா லேம்போ எல்லாம் பார்த்தோம் அப்படியே இந்த பக்கம் வந்தா பிஎம்டபிள்யூல M4 M5 காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இது பிஎம்டபிள்யூ ஒரு கேட்டகரி எல்லா பிஎம்டபிள்யூ பிகாஸ் இதெல்லாம் பிஎம்டபிள்யூ ஹஸ் பீன் given to Autodrome அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இங்க சி பாருங்க Autodrome மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு இங்க பிஎம்டபிள்யூ எல்லாம் M சீரிஸ் M2 M3 இங்க எல்லாம் M2 இருக்குது ஸோ யூ கேன் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிஎம்டபிள்யூல எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஆக்சுவலி எவ்வளோ கார்ஸ் இருந்தாலும் பிஎம்டபிள்யூக்கு தனி ஒரு ஃபேன் பேசிஸே இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் இந்த எம் சீரீஸை பார்த்தாங்கன்னா ரியலி தே வில் பிகம் அ கிரேசி ரைட் நான் இதெல்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் பவர் ஐ வில் டெல் யூ அல்டிமேட் ஆன் த ட்ராக் இந்த பிஎம்டபிள்யூ ஹஸ் காட் இஸ் ஓன் கரெக்ட் இது இருக்குதுமா பட் எனக்கு ஒரு டவுட் பிஎம்டபிள்யூ அவ்வளோ இருக்கும்போது ஏன் இந்த போஷா அந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து ரேஸில் அதிகமாக ட்ராக்ஸில் பார்க்குறோம் பிஎம்டபிள்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காது இது ரீசன் இருக்குது ஜிடி சீரீஸில் யூகேல ஜிடி சீரீஸ் பிஎம்டபிள்யூ இருக்குது ஓகே தெர் ஆர் சம் சீரீஸ் பிஎம்டபிள்யூ ஹஸ் டன் வண்டர்ஸ் நம்ம இதில் 24 ஹவர்ஸில் பிஃபோர் லாஸ்ட் இயர் எல்லாம் நல்லா பிஎம்டபிள்யூ வந்து எடுத்துருக்கேன் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கான் ஸோ பிஎம்டபிள்யூ ஹேஸ் காட் ஹிஸ் ஓன் கைண்ட் ஆஃப் திங் லைக் வேலண்டினோ ராசி தெரியுமா ஹீ இஸ் டிரைவிங் பிஎம்டபிள்யூ ஃபார் பிஎம்டபிள்யூ ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பிஎம்டபிள்யூ தான் ஸோ ஹீ இஸ் டிரைவிங் பிஎம்டபிள்யூ நம்ம M5 சீரீஸ் அதெல்லாம் ஒன்றும் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பிஎம்டபிள்யூ ஹேஸ் காட் ஹிஸ் ஓன் திங் போர்ஷே அகெயின் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபெராரி லேம்போர்கினி ஆஸ்டன் மார்டின் அதெல்லாம் இல்லை டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு சாய்ஸு உங்களுக்கு லைக்கிங்கு உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி தட் யூ மைட் லவ் பிஎம்டபிள்யூ ஐ மைட் டோன்ட் லவ் பிஎம்டபிள்யூ ஐ எம் அ போர்ஷ் லவர் ஸோ டிபெண்ட்ஸ் பட் ஆல் தி ஜிடிஸ் ஹேஸ் காட் கிரேட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். சிம்ரான், நீங்கள் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, நிறைய கார்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்கள் பர்சனலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்ஸ் பிடிக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு டாப் 5 கார் சொன்னால் எந்த கார் சொல்லுவீங்க அண்ட் என்ன ரீசன்? ஒரு ரீசன் சொன்னால் கூட ஓகே தான். வெல், எனக்கு பர்சனலாக மை மோர் இன்ட்ரெஸ்ட் இஸ் நம்ம ஃபெராரி. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 நாங்கள் போர்ஷே. ஓகே, நம்பர் 3 நம்ம ஆஸ்டன் மார்டின். ஓகே, நம்பர் 5 ஓகே BMW, தென் லேம்போர்கினி. ஓகே, இதெல்லாம் மை ரேட்டிங்ஸ். இட் இஸ் நாட் ஆஸ் பர் தேர் கார்ஸ் எல்லாம் அதில் இது நாங்கள் பர்சனல் ரேட்டிங். பட் ஐ டோன்ட் நோ, பீப்புள் யூ மஸ்ட் பி சீன் so many cars. I want you to choose your top cars. Okay, which is your favorite car? A Ferrari, Lamborghini, whichever you like. You see, you maybe on the design, maybe on the power. You select, you tell us which is your car. I want you to all comment and tell him which are the cars. Yes, so that we can future, we can go to the car and show you in detail about the car. Exactly. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ் இருக்கும். கைஸ், நம்ம வந்து இப்போ எங்கே போக போகிறோம்னா, இது நார்மலாக யாராலையும் உள்ளே போக முடியாது. ஆக்சுவலி ப்ராஹிபிட்டட் ஏரியா, ஒரு பெர்மிட்டட் பீப்புள் மட்டும் தான் போக முடியும். அங்கே தான் நம்ம மிஸ்டர் இம்ரான் வந்து நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ராக்கை க்ளோஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்க போதும் அவர் சொல்லுவார் நம்மளுக்கு எல்லாமே. தேங்க்ஸ் டு மிஸ்டர் இம்ரான். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக வரவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெப்த்தாக வந்து ஒரு ட்ராக், அது FIA சர்டிஃபைடான ட்ராக்கை வந்து யாருமே இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரில தமிழில். அண்ட் தெரில இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இல்லை, வெரி ரேர். அது இது நம்ம ஓவல் சைடு. ஓகே, இந்த வண்டி அங்கே வந்துட்டு they'll take a big turn. ಈ ಟರ್ನ್ there is a chances of spinning the car, spin பண்ணி. ஸோ that's the reason உங்கள் பாருங்க ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது டு கண்ட்ரோல் த வண்டி. ஓகே, கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. இஃப் யூ சி த சைடில் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. வா பாருங்க, ஐ ஷோ யூ. கொஞ்சம் க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு. ஓகே, ட்ராக்கில் ஓகே சி ஒயிட் லைன் இருக்குது. ஒயிட் லைன் க்ராஸ் பண்ணிட்டுருங்க. தட் இஸ் கால்ட் ட்ராக் லிமிட்ஸ். எனி கார் all the four wheels white line cross பண்ணிட்டுருங்க, immediately they will notice track limits. Track limits are not allowed. Okay, if you do it 3 times then உங்களுக்கு penalty வரும். Depends on the series. So every series has got different ways of penalty. Okay, வாங்கோ, I will take you directly to the track. Really guys,
இப்படி வந்து ஒரு ட்ராக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மீட் இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து யாருமே உள்ள டீப்பாக உள்ள போய் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ட்ராக்ல இருக்கிறோம், ஆக்சுவலி ஒரு FIA சர்டிஃபிகேட் ட்ராக்ல இருக்கிறோம். பாருங்க, இது நம்ம ட்ராக்கு. இங்கே தான் எல்லா ரேசிங் நடந்துட்டு இருக்கு. இங்கே தான் அஜித் சார், தெர் ஆர் சோ மெனி, வேலண்டினோ ராசி, எல்லா பிக் டிரைவர்ஸ் இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ யூ கேன் சி வி ஆர் எக்ஸாக்ட்லி ஆன் த ட்ராக். இங்கே கார்ஸ் வந்து ஸ்பின் ஆகிருக்குது, இட் வில் ஸ்டாப் ஆகிருக்குது, தி பீப்புள் வில் பி தேர் ஹியர். இங்கே பார்த்தீங்களா, தெர் இஸ் ஒன் பாக்ஸ் இருக்குது, அது மார்ஷல்ஸ் போஸ்ட்டு. இங்கே ஒரு மார்ஷல் போஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு மார்ஷல் போஸ்ட் இருக்குது. ஸோ எனி இன்சிடெண்ட் ஹேப்பன்னா தே வில் கம், தே வில் ட்ரை டு ரிகவர் த கார் ஃப்ரம் தி ரிகவரி. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், கீழே நிறைய மார்க்ஸ் இருக்குது. மேபி இது வந்து ட்ராக்லேருந்து வெளியே ஸ்பின் ஆகி வந்த ட்ராக்ஸ் மார்க்லாம் பார்த்துட்ருக்கியா. ஸோ இதெல்லாம் கார் வந்து இங்கே ஸ்பின் ஆகிருக்கு. அண்ட் அந்த ட்ராக்ல அந்த 15 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் 50 meters அது 50 metersல டர்ன் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் லைக் 100 meters. அங்கே எல்லாம் போர்ட்ஸ் இருக்குது, மார்க்கிங் போர்ட்ஸ். ஸோ தட் வில் கிவ் தி டிரைவர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஈவன் டிரைவர்ஸ் நோஸ் தேர் வாட் தேர் டூயிங் ஸ்டில். ஓகே, யூ கேன் சி தெர் இஸ் அ மார்க்கிங், தெர் இஸ் அ வே லைக் திஸ். கரெக்ட். ஓகே. சம்டைம்ஸ் என்ன இருக்கணும், நைட்டில் இட் இஸ் வெரி லெஸ் விஷன் பிகாஸ் ಈ ட்ராக்ல ಜಾಸ್ತಿ லைட்ஸ் இல்லை. லைக் இன் நம்ம யாஸ்மரினில் ப்ராப்பர் ஃப்ளட் லைட்ஸ் இருக்குது. ஸோ ட்ராக் ஃபோக்கஸ் லைட்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் கம்மி இருக்குது, ஓன்லி ஆன் த ஃபியூ பிளேசஸ் கொஞ்சம் லைட்ஸ் இருக்குது. பட் அதர் சைடு ಜಾಸ್ತಿ லைட் இல்லை. இங்கே பாரு, நீ 24 hours நீ பார்த்துக்கலையா. ஸோ ஆல் திஸ் சைடு ஆல் எக்ஸப்ட் அந்த கிராண்ட்ஸ் தவிர மற்ற ஸோ இது வந்து that is the outside of the track, okay, which is where the car can control if any spin happens, that's the reason they have given the space ella koduthirukka. Okay, but adu nama proper track, it has got a tarmac torque. Okay, and think if you want to touch பண்ணி touch பண்ணி ஃபீல் பண்ணட்டுமா. இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் கேட்கணும். எஸ்பெஷலி துபாய் இந்த மாதிரி ஒரு ஹாட் வெதர் கண்ட்ரியில் ட்ராக் டெம்பரேச்சர் எப்பவுமே செக் பண்ணி இருப்பாங்களா? அது எந்த மாதிரி ட்ராக் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுவாங்க? பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ரேஸ், during the race, during the qualifying, every time அவங்க செக் பண்ணிட்டுருங்க. அவர் எல்லா டீம் மெம்பர்ஸு, ஓகே, டயர் சப்ளையர்ஸு, அவர் எல்லாம் செக் பண்ணிட்டுருங்க. இதெல்லாம் கர்ப்ஸ். திஸ் கர்ப்ஸ் மார்க்கிங் ஷோஸ் த டிரைவர் these are the curbs where the turn is coming. Drivers வந்து கர்ப்ஸ்லாம் he will try to take this. If he crosses this, then it's a speed limit. So okay, so in the weight limit இதை கிராஸ் பண்ணலாம், இது பெர்மிட்டட் இல்லை? Only 2 tires can cross. 2 tires, or one side of 2 tires cross. Only one side of 2 tires can cross. 4 tires, if you commit this way, it is a track limits. So okay, once, twice, thrice they will warn him. If it doesn't follow, driver is repeating, then depends. Disqualified. Rules penalty varum. There are so many things. Okay, depends on the series to series ma. Okay, ஒரு ஃபார்முலா 1ல பார்த்தேன், ஃபிலிமில் கூட பார்த்துருப்பேன். இப்போ நிறைய ஃபார்முலா 1 ட்ராக்ல ரேஸில் பார்த்துருப்போம். இந்த DRS வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் DRS பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலர் இந்த ட்ராக்ல DRS பாயிண்ட்ஸ் இல்லை. நம்ம ஃபார்முலா 1 ட்ராக்ஸ்ல DRS பாயிண்ட்ஸ் இருக்குது. Some tracks has got 2 DRS points, some tracks has got 3 DRS points. Okay, depending on the track. இங்கே நம்ம யாஸ்மரினில் 2 DRS points இருக்குது. Okay, so what happens once a car a particular pointல reach ஆகும், DRS automatic ஆகும். Correct. Okay, and that too with the driver is less than 1 second. Okay, if it is more than 1 second, DRS will not open. Okay, that is the advantage given to the driver who is behind. Correct. And who has got a speed to take over. Correct. Okay, that is extra additional kind of power given to the வண்டிக்கு கொடுத்துருக்கீங்க. Okay, கரெக்ட். இன்னொரு டவுட் என்னன்னா, ஒவ்வொரு ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அட்மாஸ்பியர் வெதர் கண்டிஷன்ஸும் இருக்குது. நாட் ஓன்லி த வெதர், இங்கே ஹீட் கண்ட்ரிஸ் தான். பட் இந்த விண்ட் எப்படி வருது, டைரக்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஏன்னா சில ட்ராக்ஸ் வந்து அரௌண்ட் மவுண்டைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் துபாய் ஆட்டோட்ரோமில் அப்படி ஏதாவது ஒரு வெதர் கண்டிஷன், விண்ட் அந்த மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்? இங்கே ஜாஸ்தி விண்ட் ப்ராப்ளம் இல்லைம்மா. இங்கே ஓன்லி அட் த டைம் ஆஃப் சாண்ட் ஸ்டார்ம் கொஞ்சம் வி வில் நாட் ரன் டியூரிங் த சாண்ட் ஸ்டார்ம் பிகாஸ் விசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. டிரைவர்ஸ்க்கு ட்ரைவ் பண்ண ஆகலாம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கு, இஃப் இட் இஸ் ஜாஸ்தி சாண்ட் ஸ்டார்ம் இருக்குது, தட் டைம் தே வில் ஸ்டாப் பிகாஸ் தெர் இஸ் சான்சஸ் ஆஃப் ஸ்லிப்பரி. சாண்ட் எல்லாம் வரும் ட்ராக்ல, சான்சஸ் ஆஃப் ஸ்லிப்பரி, டேஞ்சரஸ் ஆகும் டிரைவருக்கு, வண்டிக்கு, அதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி here it is less ಜಾಸ್ತಿ ಬರೋಲ್ಲ. But in other places you have lot of wind issue,
rain issue, wet raceல டயர்ஸ் டிஃப்ரெண்ட், நம்ம நார்மல் டயர்ஸ் ಇಲ್ಲ, ಸಾಫ್ಟ್ ಇಲ್ಲ, ಸೂಪರ್ ಸಾಫ್ಟ್ ಟೈರ್ಸ್ ಇಲ್ಲ, ಹಂಗೆ ವೆಟ್ ರೇಸ್, ಇಂಟರ್ಮೀಡಿಯೇಟ್ ಟೈರ್ಸ್ ಅದೆಲ್ಲ ಟೈರ್ಸ್ ಡ್ಯೂರಿಂಗ್ ದಿ ರೈನಿ ಸೀಸನ್ ಆ ವೆಟ್ ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ல ನಡೆದಿருக்குங்க. இங்கே கொஞ்சம் கம்மி. whenever there is a rain, possibility of rain, இங்கே rain ಎಲ್ಲ தெரியாது, for it will come for half an hour ಜಾಸ್ತಿ. So more than that, if it comes, it becomes a problem for the track. So inge ella kuch drainage issue irukudhu, but okay, but still here very less of the rain because issue. It's not designed for the rain country. So first time வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ் ட்ராக் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்ல, ஃபஸ்ட் டைம் டச் பண்ணி பார்க்குறேன் எப்படி ஃபீல் இருக்குன்னு. ரியலி எவ்வளோ ஹாட்டாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் சம்மரில் வந்து இங்கே ட்ரைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரியலி ஸோ மச் ஹாட் கைஸ். ஒரு எக் எட்டு வந்து ஓப்பன் பண்ண இப்போ ஸ்பாட்லேயே ஆம்லேட் ஆயிரும். ஓ பர்ஃபெக்ட் ஆம்லேட்டு, தோசை எல்லாம் பண்ணிட்டுருங்க. ஸோ இப்போ இங்கே போட்டிருக்க ஷெட் என்ன ஷெட், எதுக்காக இந்த ஷெட் போட்டிருக்காங்க? இங்கே ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு நம்ம சர்க்கியூட் சப்போர்ட் கார்ஸு, ஓகே, ஃபயர் டெண்டர்ஸு இங்கே எல்லாம் பார்க் பண்ணிட்டுருக்கு. ஸோ எனி இஷ்யூ ஹேப்பன்ஸ் பிகாஸ் இஸ் ஓவல், ஸோ தே வில் கம் ஹியர் பார்க் பண்ணி தென் இமீடியட்டாக ரிகவரிக்கு போகணும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி ரேஸ் கண்ட்ரோல். ஸோ இன்னொரு எப்போவுமே நம்ம ஒவ்வொரு ரேஸ் ஃபார்முலா 1 இருக்கட்டும், இல்லாட்டா எண்டூரன்ஸ் ரேஸாக இருக்கட்டும், அந்த சேஃப்டி கார்ஸ் வந்து ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா 1ல வந்து சூப்பரா வருது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் வச்சுருக்காங்களே இந்த கார்ஸ் இருக்கணும். எஸ், சேஃப்டி கார் டிபெண்டிங் ஆன் தி சீரீஸ். ஒரு சீரீஸில் BMW சேஃப்டி கார் இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷலி அந்த F1க்கு ஆஸ்டன் மார்டின், மஸ்டீஸ், இது 2 சேஃப்டி கார் இருக்குது. சேஃப்டி கார் ஜாப் என்ன, whenever any issue ஆச்சு on a trackல, okay, if car is stopped, incident, full issue on the track, our timeல safety car will control the total team, total drivers in the cars. packல control பண்ணிட்டு இருக்கா. so pack control பண்ணி they will go into speed of நம்ம 80, 100, not more than that. okay, இங்க incident இருக்குது, சேஃப்டி காரங்க வந்துட்டு they will slow down to 60 because people are working here. so it is dangerous. என்ன இன்சிடென்ட் ஆகும் தெரியல because it's a race track. so control பண்ணிட்டு they will put the safety car. once the safety car passes rounds, if we have recovered, then safety car what will do, they will go safety car in this lap, safety car in this lap, அங்கே போயிட்டு they will ask them to slow down, உள்ள போயிட்டு இருக்க pit laneல, then again race start, correct, restart ஆகும். அந்த டிரைவர்ஸ் வந்து must be like experienced drivers, எப்படி safety car drivers? oh yes, all safety car drivers are racers, correct, ex-racing from the good teams. They are good drivers. They know the rules and regulations, and they know how to control the speeds and everything, and they are always on the phone with the race control. அதான் ஒவ்வொரு கர்வ்ல அவங்க போகும்போது அவ்வளவு ப்ரொஃபஷனல் கட்ஸ் இருக்கும் ரேஸ் கார்ஸ்ல போகும்போது டிரைவர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பெடாக் பார்த்துட்டுருங்க. அது மெடிக்கல் சென்டர். ஓகே, சைட் மெடிக்கல் சென்டர். இது என்ன ஆக்சிடென்ட் ஆகும், என்ன இன்சிடென்ட் ஆகும், டிரைவர்ஸ் இஷ்யூ, ஆம்புலன்ஸ் போயிட்டு பிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டு. கரெக்ட். ஓகே, இங்கே ட்ராப் பண்ணி ஓகே they will check all எல்லா செக்கப்ஸ். ஓகே, if a driver has got any issue, anything, they can do basic things here. என்ன ஜாஸ்தி சீரியஸ் ஆகிருக்கிற டைம் they will push it to the hospitals. Okay, so அந்த ரீசனால தான் ரேஸ் டைமில் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே கிளியரில் இருக்கும். இந்த அக்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ஒன்லி ஃபார் த ஸ்பெஷல் டீம்ஸ், அவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுறாங்க ரீசன்காக. Guys, this is a technical bay. After the race complete ஆகிற டைம் all the cars will come உள்ள வந்துட்டு there will be a scrutineering team. Okay, அவரெல்லாம் செக் பண்ணி they will make sure the cars will be parked in a park format. It is a French word where after the race cars will be parked in a park format. Okay, park format. That is the park format conditions ella yaru touch mudiyadu. Nobody should touch except the scrutineer and we are the officials. Correct. Especially the pit lanes. So this is the technical bay where all the cars will pass through this, all the weight, driver's weight ella check panni, cars specification ella check panni, any issue anywhere concerned, then they might get disqualifications, right, penalties, yes, so many things. So same நம்ம ஃபார்முலா 1ல வந்து பாட்டம்ல அந்த போர்ட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, எவ்வளவு டவுன் ஃபோர்சஸ் போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம். ஈவன் நான் ரேஸ் டைம்ல பார்த்திருக்கேன் சம் ஆக்சிடென்ட் ட்ராக்ல டூரிங் தி ரேஸ் ஆக்சிடென்ட் கார்ஸ் கூட இங்க வந்து பார்க் பண்ணிருப்பாங்க. அது வந்து செக் பண்ணுவாங்கல ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட் கார் டைரக்ட்டா தான் வரும். எஸ், இங்க வந்துட்டு they will stop it. நம்ம recovery team எடுத்துட்டு வண்டி from the track இங்க drop பண்ணிட்டு இருக்காங்க. After dropping the car, scrutineers வந்து
செக் பண்ணி என்ன இஷ்யூ என்ன ஆச்சு, ஹவு தி ஆக்சிடென்ட் ஹேப்பன் எல்லாம் ஒரு ரிப்போர்ட் பண்ணி தே வில் செக் இட் அப் அண்ட் தே வில் கிளியர் தி கார். இது கிளியர் பண்ணிக்கிறேன். மேம் சிம்ரான், நான் உங்களை ஒரு 6-7 months வந்து ரீகால் பண்ண போகிறேன். ஓல்டு மெமரி 2025 ஜனவரி என்டூரன்ஸ் ரேஸ். நீங்கள் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நியூஸ் சேனலில் வந்து உங்களோட வீடியோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆன அந்த டைமில் என்னென்னா நீங்கள் கொடுத்த ஸ்பீச் தான் அபவுட் மிஸ்டர் அஜித் குமார், அபவுட் த 24 hours ரேசிங். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, உங்களோட அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எங்கள் ஆடியன்ஸுக்கு. Such a humble person I have not seen. Being following our passionல ஃபாலோ பண்ணிட்டுருங்க. He has done the racing long back 10-12 years but now எதுக்கு, why he wants to race? It's a passion. Okay, he could have sat in any team garage, any team. He can buy the team, he can sit like a king, he can watch, he can buy the cars. இல்லை அவன் மாதிரி ஒரு பேஷன் இருக்குது ஹார்ட்டில். there is one thing which is not ticked. He has not completed some of the races international level where he chased his passion. நான் எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டேங்க, ப்ளீஸ் bring that attitude in you, never give up. ஓகே, விடாமுயற்சி இல்லை, அதேதான், விடாமுயற்சி. எக்ஸாக்ட்லி, that is what the word is. Okay, so never give up, chase. He had 2 major accidents in the racing but he never stopped. Dangerous motorsports la people have died, people have lost their hands, legs, eyes, so many things. I can give you so many examples. You can check on the Google, namla Google poitu even YouTube la poi accident just par what a horrifying accident has happened. He has had a big accident in the nama Autodrome la. He didn't stop. After that he didn't stop. Okay, a man who is driving after so many years, you will get that fear varum. என்ன ஆச்சிருப்பா, என்ன, how do I control my things? Still he kept his dream on, he kept his chase on. இங்கே போய்ட்டு அதெல்லாம் யூரோப்பில் போய்ட்டு விஜயில் அங்கேயே ரேஸ் வின் ஆச்சு. ஸோ he made our country pride, he made our Tamilian brothers pride in fact. And ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு meeting him. For me is one of my dream has been ticked. Such an awesome person. That experience is amazing. I came to know about his passion on our Madri focus. That is what I really made me to got attracted to him. To be honest, I fall in love with him and he's a good friend of mine. I always wish him, I always support him. Guys, please make sure you all are support. I know you all love him more than me also, but support him. He is trying to do something for our country, something for our state, something for our people. Please support him. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு எமோஷனலான ஒரு டாக் இருக்குது. ஸோ நீங்கள் 20 yearsல நீங்கள் அப்படி ஒரு க்ரௌட் பார்த்ததில்லன்னு சொல்லியிருந்தீங்க, அதுவுமே வந்து ரொம்ப அமேசிங். ஆ க்ரௌடு துபாயில் ஐ ஹவ் நாட் சீன். ஓகே, Formula 1 has a different crowd, they have paid that and they have come. This is purely fan based crowd, purely fan. They have come from, I have seen people came there 5 o'clock, they stood till எத்தனைமா 2-3 நாளுக்கு. Okay, up to morning 3-4 o'clock people were sitting there watching, waiting. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு ஷாட் அஜித் குமார் சருக்கு ஒரு ஷாட், அதே தான். it is amazing. That shows the love, that shows about a person, humanity, which is very very few people. I have hardly seen people has got that much of love. I have hardly seen, especially for drivers like him. I have hardly seen, to be honest, very less in this country, living for last 29 years, 20 years the racing. I cannot forget that crowd. I cannot forget. He was also there somewhere in between. I was not able to control. Now control தெரியல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே ஓடுறதுக்கு. அஜித் குமார் சார் வேண்டாம் சார் எல்லா க்ரௌட் வந்திருக்கு. ப்ளீஸ், ஐ ஆம் ட்ரைங் டு புஷ் ஹிம், கண்ட்ரோல் ஹிம். பல வீடியோ பார்த்து தெரியும் போட்டுட்டு இருக்கோம். நான் அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். இவர் சொல்கிற வாய்ஸ் எனக்கு அப்போ கேட்டுச்சு. நான் பக்கத்தில் இருந்தேன். சொல்கிறேன், சார் நம்ம ட்ராக் விட்டு போவோம், அதிக க்ரௌட் வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ சேஃப் அவரையும் கொண்டு போகணும். அப்படில வந்து
நீங்கள் மிஸ்டர் இம்ரானோட அந்த டைமில் அவருக்கு ஒன்றும் ஆக்டிவாக இருந்தால் நான் பார்த்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து எல்லா சேனல்ஸ் வந்துருச்சு, ஈவன் நம்ம சேனல்ல எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாம். ஆ வீடியோ போஸ்ட் ஆச்சிருக்கு. ஆக்சுவலி அது ஐ ஃபெல்ட் ஐ வாண்டட் டு கிவ் ஒன் ஸ்பீச்னா நான் அஜித் சாருக்கு பேசிட்டு இருக்கேன். அஜித் சார் சொல்லிட்டு யூ கிவ் டாக். ஸோ ஆ ஸ்பீச் நான் ப்ரிப்பேர் பண்ணிடல. இட் கேம் ஃப்ரம் மை ஹார்ட். கரெக்ட் எஸ் வி ஃபெல்ட் தட். அந்த கேட்கும்போது the heartfelt speech, what I felt because of the seeing our country flag on the track, that made me feel, in fact that made me even if I think I get the goosebumps. In fact அது மாதிரி நம்ம flag வரும் international circuitல, it's a proud moment for me. Okay, even for all other Indians, for him also, he made us that, make us feel proud. So adrumba, then later after that there are so many people started நமக்கு நான் கூப்பிட்டுட்டு இந்தியாவில் போயிட்டு சமய 2 ஆள் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க காரில். கேட்டுருங்க, சார் உங்களுக்கு எங்கே பார்த்துட்ருங்க, நான் ஊட்டி போன சமயம், சார் உங்களுக்கு பார்த்துட்ருங்க எங்கே பார்த்துட்ருங்கப்பா, நான் தான் கேட்டேன். ஓகே, எங்கே நான் ஃபேஸ்புக்கு இல்லை நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸில் சார். ஆமாம் சார், ஆமாம் அஜித் குமார் சார், சார் கரெக்ட். நானே தான் ஸ்பீச் கொடுத்தேன். அது நான் ஆ டைமில் கேப் வேர் பண்ணிட்டுருக்கேன். ಈ ಟೈಮ್ கேப் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் இஸ். ஏன்னா இன்னொன்று தெரியுமா, ரொம்ப வந்து தேங்க்ஸ். என்னென்னா மிஸ்டர் இம்ரானை வந்து நிறையா நியூஸ் சேனல்ஸ் கூட, நான் நேம் சொல்ல விரும்பலை, பட் நிறையா சவுத் இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் கூட வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டோன்னே அது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும். See, my focus is my community, my nation, my people. நம்ம இந்தியன் கம்யூனிட்டி, we want to not only Indian, for everyone, but still in our country ரொம்ப டேலண்ட் இருக்குது, ரொம்ப டேலண்ட் இருக்குது. The problem is elevation இல்லை, support ಇಲ್ಲ. My focus is to bring that talent international level-க்கு trying. Being I'm here, I'm seen எல்லா ரேஸ் பார்த்துட்டு இருக்குது, எல்லா டிரைவர்ஸ் பார்த்துட்டு இருக்குது, எல்லா சீரீஸ் வண்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது. I can give them the suggestion if they are really want to try something, if they want to come and drive here young age-ல, if they are good expert driving in karting, okay, try பண்ணு, keep trying. You don't know, one day you will also come on to the major series. Okay, yaar theriyilla. Okay, Lewis Hamilton, Oscar Piastri started in front of me. Really? Inge nama Yasmarin, he was a kid. When he was driving F4, Oscar Piastri. Today if I see him, he talks to me like how he used to talk. So Lewis Hamilton, he started from the karting only. Correct. So you start. If you have talent, you have focus, please try panna. Okay, if you don't try, you will not. So especially in Indians ke ellarum I request pannitruga, this is one of the famous sports where people loves it. I know it has been costly and it is a very very huge investment, but as long as you have skills, cost is nothing. Correct. Okay, if you have skills, there are people ready to pick you, or there are chances that some of them you can get it for sponsors, or you can also make sure invest on yourself. Okay, so guys, for young generation, please follow him. He is giving you cars information, which is amazing. He is doing a good job to the community. Aurkella community ka information koduttirunga. Try to help him out, try to follow him, try to help us out, to get reach to the more people like you who are interested in racing. In future, we will try to show you some of the races also, live races, what are the series are coming up, and na try pannitringa, whatever best possible nanga will happen. I'll try to help him and give the information. Very few people who is in love with the cars. This man, rumba love இருக்குது for Wandis, races, anything. The way Hanif is doing this kind of a podcast and this kind of a information, Wandi information, track information, races information, believe me guys, ellarku varatha request, please definitely you like panna, support panna. You also support me, you also try to help me out. Whatever the information I have learned it from over these years, I wanted to give it to you all. Which people don't know what are the types of races, endurance races, F1 races. In future, Hanif is going to do lot of coverage on the racing, on the race days, after race days. So I will support him, I will always stand by him. Okay, and you guys make sure you support Vanama, support please.
கண்டிப்பாக கொடுத்துருங்க. மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் டைம் ஈவன் 24 hours ரேசிங் எல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட் கேமரா இருந்தானா பெஹின் கேமராவில் வந்து கவர் பண்ணது எல்லாம். தேங்க்யூ பிரதாப். நான் பார்த்துட்டு இருக்கீங்க the way he was covering me, asking me especially யார் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரேசிங்கில், he can only do it. Correct. If a person doesn't have interest, no point in watching race also. No, correct. If you like cricket, you watch cricket, same thing. If you like racing, if you taste பண்ணிட்டுறீங்க வண்டி கிண்டி இதெல்லாம் அவனே தான் தெரியாது what exactly the racing is. Guys, keep supporting him. He will give you in detail of all the cars, races, everything. He'll keep giving you the information. That information is priceless. Believe me, that information nobody gives. Very few people talk big things, but he is trying to give you in-depth details, which adu rumba kashta. People need to go there leaving their current things, current apartments and current busy schedule inge Dubai la run panni such a heat, still he is covering all that. I really thankful to him to taking me into his podcast and inviting me, and you guys, especially the people behind the scenes who have supported us, I really thankful. Rumba nandri ma, rumba nandri. Kandipa future la we can work. And உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஒரு ரேஸ் ட்ராக்ஸில் இவ்வளோ ஒரு டெக்னிக்கல் அண்ட் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன் வந்து இவ்வளோ விஷயங்களை டீப் அண்ட் டெப்த்தாக வந்து இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ட்ராக்ல நம்ம ரேஸ் பார்க்குறோம், டிவியில் ரேஸ் பார்க்குறோம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் ரேஸ் ட்ராக்கு பின்னாடி என்ன இருக்குது, பிட் லைன் கண்ட்ரோல் என்ன எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பிட் லைன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குமே. சரி, நாங்கள் எவ்வளோ இயர்ஸ் இங்கே வந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நியூவாக இருந்தது. சில இடங்கள் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு வந்து கொடுத்தது. தேங்க்யூ பிரதாப். தேங்க்யூ. தேங்க்ஸ் அனீஃப்.